ரொம்ப நாளாவே இந்த விஷயம் என் மனசுல ஓடிட்டே இருக்குங்க. நான் ஒரு வீடியோ போடணும்னு நெனைப்பேன். ஆனா, அத எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அதை ஒருத்தர் போட்டுருவாங்க வீடியோவ. சரி இனிமே இந்த வீடியோ போட்டா அவங்கள பார்த்து போட்டோம்னு நம்ம நெனைப்பாங்க. எதுக்கு அப்டின்ட்டு விட்டுருவோம். ஆனா, அந்த தப்ப இனிமே நீங்க யாரும் செய்யாதீங்கங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா அதில உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் இருக்கும். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நீங்க வீடியோ எடுத்து போடுங்க. ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் வந்து ஒவ்வொரு மாதிரி. யாராவது அவங்கள பார்த்து போட்டீங்கன்னு சொன்னா கண்டுக்காதீங்க. உங்க வேலைய நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நம்மளோட கோல் நம்ம என்ன ஆகணுன்றத மட்டும் தான் இருக்கணும். நானே வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல கொஞ்சம் அப்செட் ஆகுற மாரி இருந்தேன்னா, கொஞ்சம் பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டீன ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஸோ இனி உங்க வீடியோஸ நீங்க அப்லோட் பண்ணுங்க. நடக்கிறது நடக்கட்டுங்க. நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனோ, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அவ்வளோதான். நமக்கு எது ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும் அப்டின்னா, நமக்காக அழவோ, சிரிக்கவோ, நமக்காக யோசிக்கவோ, நம்ம கஷ்டத்த சொல்லவோ ஒரு சிலர் இருக்காங்க அப்டின்னா, அது ஒரு அத விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல. நேத்து எனக்கு ஒரு டிஎம் வந்ததுங்க.